திருச்சூர் வடக்குநாதர் கோயில் என்ன சிறப்பு மேடம்? பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண வடக்குநாதர் எல்லா தெய்வங்களிலும் உயர்ந்த தெய்வம். இவரே மகாதெய்வம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால சிவன் அப்படிங்கிறப்போ இங்க ரொம்ப எல்லாவற்றிற்கும் உயர்ந்த தெய்வமாக இங்கே அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம். இவங்க அபிஷேகம் பண்ண பண்ண அந்த நெய் அப்படியே சேர்ந்துட்டே வந்ததே தவிர உருகவே இல்லை. அப்போ இவ்வளவும் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நெய்யை அபிஷேகம் பண்ணி அது அப்படியே உறைஞ்சி போய் ஒன்றுமே ஆகாமல் இருக்கும். அது இவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்ச உடனேயே சரி அவங்க அதை அகற்றுறது அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை, அப்படியே விட்டாங்க. ஸோ மேலே மேலே அபிஷேகம் பண்ண என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நெய் லிங்கமாகவே அது உருவாயிடுச்சு. இந்த கேரளாவில் இருக்கிற பகவதி அம்மன்லாம் கேட்கவே வேணாம், எல்லாரும் அவ்வளோ சக்தி வாய்ந்த. அவளுடைய சகோதரிகள் ஒரு 4-5 பேர் எல்லாமே பகவதி அம்மன். இவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை வடக்குநாதரை தரிசனம் பண்ண வருவாங்க. அந்த நாள் தான் இந்த புற நட்சத்திரம். அந்த வியாச மலையில் ஹரிஸ்ரீ கணபதியே நமகா, ஹரிஸ்ரீ கணபதியே நமகா அப்படிங்கிறத நம்ம இந்த படிக்கிற குழந்தைகள் இல்லை படிப்புக்காக குழந்தைகள் அப்படிங்கிறப்ப அவங்க அந்த கையால் அந்த மலையில் எழுதணும். அதனால் அங்கே அந்த மாதிரி எழுதும் பொழுது நல்லா படிப்பு வரும். இங்கே இவ்வளவு மக்கள் வராங்க, தரிசனம் பண்ணுறாங்க, அவ்வளோ விளக்குகள் எரியுது, எல்லாமே இருந்தாலும் கூட அந்த நெய் கொஞ்சம் கூட உருகிறது கிடையாது. 12 அடி உயரம், 25 அடி அகலம். நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு சுயம்பு லிங்கமாக அந்த லிங்கம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் கேரளா 4 நாள் பக்தி யாத்திரை ஜூன் 15 முதல் 18 வரை குருவாயூர், வடக்குநாதன், நாலம்பலம் தரிசனம், கூடல் மாணிக்கம், ஈஷா யோகா மையம், சக்தி வாய்ந்த புனித தலங்கள் அனைத்தும் ஒரே யாத்திரையில். இந்த யாத்திரையை தவறவிடாதீர்கள். தொடர்புக்கு 9444376136. வணக்கம் மேடம். வணக்கம். பரிகாரஸ்தலம் நேரின் சார்பாக அன்பான வணக்கம். இப்போ நம்ம நிறைய கேரளாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் நிறைய பார்த்துட்டே இருக்கோம். கடைசியாக கூட நம்ம கொடுங்கல்லூர் பகவதி பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ அப்படியே இந்த ரீசெண்டாக இப்போ முடிஞ்ச அந்த பூரம் விழா கேரளாவில் யானைகள்லாம் பயங்கரமாக அணிவகுத்து லட்சக்கணக்கான பேர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அது பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்தது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது சரி இப்போ அப்படியே உங்ககிட்ட பேசுவோமே, நம்ம இதை பற்றியும் கேட்டுருவோம். அந்த திருச்சூர் வடக்குநாதர் கோயில்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம இங்கே பனிலிங்கம் சொல்கிறாங்க இல்லையா அமர்நாத்தில், அதே மாதிரி இங்கே நெய்லிங்கம்னு சொன்னாங்க. எனக்கு கேட்டதுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நெய்லிங்கம் பனிலிங்கம் அந்த கிளைமேட்டுக்கு அப்படியே உருகாமல் இருக்கும், இங்கே எப்படி நெய்லிங்கம் எப்படி அது இவ்வளோ வருஷமாக இருக்குது, ரொம்ப கேட்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி நம்ம பேசணும். இந்த கோயில் பற்றி எனக்கு சொல்லுங்க மேடம். திருச்சூர் வடக்குநாதர் கோயில் என்ன சிறப்பு மேடம்? இங்கே சொல்லப்போனால் கேரளாவில் நடுவில் இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த வடக்குநாதர் அதாவது சென்டராக இருக்குது. இதை சுற்றி தான் நிறையவே அமைஞ்சிருக்கு, நிறைய கோவில்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பரசுராமர் திருப்பியும் பரசுராமர் தான் வருவார். கேரளா அப்படின்னாவே பரசுராமர் தான் வருவார். பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண வடக்குநாதர் இவர். அதாவது சொல்லுவாங்க பொதுவாக எல்லா தெய்வங்களிலும் உயர்ந்த தெய்வம், இவரே மகாதெய்வம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மகாதெய்வங்கிறதால தான் மகாதேவன் அப்படின்னு அவர் ஆனார். அதனால் சிவன் அப்படிங்கிறப்போ இங்கே ரொம்ப எல்லாவற்றிற்கும் உயர்ந்த தெய்வமாக இங்கே அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் அவர் அவ்வளோ விசேஷமாக அவரை கொண்டாடுறாங்க. பரசுராமரே கைலாஷ்க்கு போய் ஈஸ்வரன்ட்ட வேண்டி இந்த மாதிரி உங்களுடைய அருளால் நான் அந்த கேரளாவை உருவாக்கியிருக்கேன், நீங்கள் இங்கே அமரணும், அப்போ அமர்ந்தீங்கன்னா தான் அது ஒரு முழுமை ஆகும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே சிவபெருமானும் சரி நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரே விரும்பி இங்கே குடியிருக்கிறார். ஒரு பரசுராமர் திரும்பி வரார். திரும்பி இங்கே அது பக்கம் வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு சுயம்பு லிங்கமாக அவர் காட்சி அளிக்கிறார். அதை சுற்றி ஒரே காடாக இருக்குது. இப்போ ஒரு பெரிய நகரமாகிடுச்சு, அவ்வளோ டிராஃபிக் எல்லாம் இருக்குது. அப்போ ரொம்ப காடாக இருந்திருக்குது.
அதனால் அந்த காட்டு நடுவில் இந்த லிங்கம் அப்படியே ஒரு ஒளி வீசுகிற லிங்கமாக இருந்திருக்கு. அதை வச்சு பரசுராமர் அதுக்கான ஒரு பிரதிஷ்டை எல்லாமே சுயம்புவாக இருந்தாலும் கூட அதற்கானதை எல்லாம் பண்ணிட்டு அங்கே ஒரு கோவில் மாதிரி கட்டுறார். அப்படி உருவானது தான் இந்த வடக்குநாதர் அப்படிங்கிறது. இவருமே ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலில் அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. அந்த ரொம்ப நிறைய ஒரு ஆச்சரியங்கள்லாம் இருக்குது. சங்கராச்சாரியார் சமாதியே அங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு சில சிஸ்டம் வச்சுருக்காங்க. இப்படி தான் அப்படி போய் அப்படி போய் இந்தந்த தெய்வங்களை வணங்கிட்டு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணது சிவபெருமானையும் பார்வதியையும் பிரதிஷ்டை பண்ணுறார். அப்புறம் சங்கராச்சாரியார் இங்கே வர்றார். சங்கராச்சாரியார் சங்கரநாராயண சுவாமியையும் ராமரையும் ஒரு பிரதிஷ்டை பண்ணுறார். ஸோ 4 சந்நிதிகள் அந்த கோவிலில் இருக்குது. அது பிரதானமாக இருக்கிறது வடக்குநாதர். அது எந்த காலத்தில் ஆரம்பிச்சதுன்னு தெரியல. நெய்யால் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு. இவங்க அபிஷேகம் பண்ண பண்ண அந்த நெய் அப்படியே சேர்ந்துக்கிட்டே வந்ததே தவிர உருகவே இல்லை. இத்தனைக்கும் கேரளா கோவில்களில் நிறைய சரமாக விளக்கு தொங்க விட்டுருப்பாங்க. அந்த விளக்கு வெளிச்சத்தில் தான் சுவாமியை பார்க்கணும். அந்த எலக்ட்ரிக் லைட்டெல்லாம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய விளக்குகள் இப்போ நம்ம இன்னைக்கு போனாலும் உள்ள சந்நிதிக்குள்ளே அந்த சின்ன சந்நிதி தான். ஏது 4 படி மேலே ஏறி உள்ளே போனால் சந்நிதி. ஆனால் நல்லா அகலமாக இருக்கும். ஏன் அகலமாக இருக்கும் அப்படின்னா 25 அடி இருக்குது அந்த நெய்லிங்கம். 25 அடின்னா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், 12 அடி உயரம். அப்போ இவ்வளவும் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நெய்யை அபிஷேகம் பண்ணி அது அப்படியே உறைஞ்சி போய் ஒன்றுமே ஆகாமல் இருக்குது. அது இவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்ச உடனேயே சரி அவங்க அதை அகற்றுறது அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை, அப்படியே விட்டாங்க. ஸோ மேலே மேலே அபிஷேகம் பண்ண என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நெய் லிங்கமாகவே அது உருவாயிடுச்சு. தெரியுங்க, உள்ள விளக்குகள் போடுறாங்க, அது ஒன்றுமே ஆகிறது கிடையாது. ஸோ நெய் அபிஷேகம் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப விசேஷம். போயிட்டு நெய்யை கொடுத்து அவங்க அபிஷேகம் பண்ணுறாங்க. அது அபிஷேகம் பண்ண உடனே அது அப்படியே உறைஞ்சி திருப்பி அப்படி ஆகிடும். எப்போது ஒரு சமயம் அதுக்குள்ளேருந்து நெய் அந்த மாதிரி வருமா, வந்துட்டு அப்படியே வழிஞ்சு அப்படியே நின்று போயிடுமா. அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த நெய் அபிஷேகம், நெய்யால் ஆன லிங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் இந்த பூரம் விழா பற்றி சொன்னீங்க இல்லையா? இந்த வடக்குநாதருக்கான 5-6 பகவதி அம்மன் கோவில்கள் இருக்குது. பரமேஷ்டிகாவுன்னு அந்த திருச்சூர் கோவில் வடக்குநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் இந்த வடக்குநாதர் கோவிலே பெரிய வளாகம், பெரிய இடமா இருக்கும். அதில் இந்த கோவில் இருக்குது. அதை தாண்டி நம்ம போனோம்னா ஒரு பக்கத்தில் பரமேஷ்டிகாவுக்கு பகவதி அம்மன் இருக்கான். இப்போ கேரளாவில் இருக்கிற பகவதி அம்மன்லாம் கேட்கவே வேணாம், எல்லாரும் அவ்வளோ சக்தி வாய்ந்த. அவளுடைய சகோதரிகள் ஒரு 4-5 பேர் எல்லாமே பகவதி அம்மன். இவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை வடக்குநாதரை தரிசனம் பண்ண வருவாங்களாம். அந்த நாள் தான் இந்த பூர நட்சத்திரம். ஸோ பகவதியெல்லாம் வரா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் கிராண்டாக செண்டை மேளம் வச்சு யானையெல்லாம் வச்சு அப்படிங்கிறது அந்த மாதிரி பண்ண என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப கிராண்டாக ஆகிடுச்சு. அந்த பூரம் விழா அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் 51 யானைகளும் 101 யானைகளும் அது அவ்வளோ விசேஷமாக. அப்போ அந்த வெடியெல்லாம் கூட வைப்பாங்க, வெடி விழா வைக்கிறது, வெடி பிரார்த்தனை. பட் இந்த வருஷம் அந்த வெடி விழா வைக்கலை. ஏன் அப்படின்னா சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது, சில யானைகள் பயந்து போய்டுறது அப்படிங்கிறதெல்லாம். அப்போ வரும்போது அது ஓட ஆரம்பிக்கும், அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்படின்னால இந்த தடவை வெடி விழாவை அவங்க நடத்தலை. பட் அந்த விழா ரொம்ப அற்புதமாக நடந்தது. இவர்கள் இந்த பகவதி அம்மன் எல்லாருமே சேர்ந்து வடக்குநாதரை பார்க்க வர்றது அப்படிங்கிறது தான் அந்த விழா அப்படிங்கிறது. அந்த பூரம் விழா உலகத்தில் பெரிய ரொம்ப ரொம்ப அதிகமான கலர்ஃபுல்லான விழா அப்படின்னு அதுவுமே பதிவாகியிருக்கு. ரொம்ப விசேஷமாக கேரளாவில் கொண்டாடப்படுகின்ற விழாக்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பெரிய கோவில், பெரிய வளாகம், எல்லாமே பெருசாங்க. நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே கோஷாலை கிருஷ்ணன்னு இருப்பார். அவர் தான் போய் நம்ம முதல்ல தரிசிக்கணும். அது அந்த மாதிரி சில முறைகள்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே ஒருத்தராக போயிட்டு அதுக்கப்புறமாக வடக்குநாதரை தரிசனம் பண்ணணும். அப்புறம் வடக்குநாதருக்கு பின்னாடி பார்வதி இருப்பாள்.
அவளை தரிசனம் பண்ணுறது. அப்புறமா வந்து சங்கரநாராயண், அதாவது சங்கராச்சாரியாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சங்கரநாராயணர், ராமர், இவங்களையெல்லாம் அப்படியே வந்துட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அங்கே வந்து சங்கராச்சாரியார் இங்கே தான் வந்து சமாதியானார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமாதியுமே வந்து ரொம்ப அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சந்நிதியுமே ரொம்ப அமானுஷ்யமாக இருக்கும், அவ்வளவு சக்தியானதாக இருக்கும். அங்கே வந்து வேண்டிக்கிறவங்க அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வசிஷ்டர்னு நினைக்கிறேன், அவர் சொல்லுவாங்க பொதுவாக இந்த வியாசருக்குன்னு ஒரு வியாச மலை அப்படின்னா அது நிஜமாக மலையா இல்லை, ஓரளவுக்கு ஒரு குன்று மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. அந்த வியாச மலையில் ஹரிஸ்ரீ கணபதியே நமகா, ஹரிஸ்ரீ கணபதியே நமகா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த படிக்கிற குழந்தைகள் இல்லை படிப்புக்காக குழந்தைகள் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அந்த கையால் அந்த மலையில் எழுதணும். நான் வியாச பகவான்கிறவர் வந்து அவ்வளோ பெரிய முனிவர், அதனால் அவர் அங்கேயே அந்த மலையாக அவர் இருக்கார். எப்படி சங்கராச்சாரியார் இருக்காரோ அந்த மாதிரியே அவரும் இருக்கார். அதனால் அங்கே வந்து அந்த மாதிரி எழுதும் பொழுது நல்லா படிப்பு வரும். அதாவது பென்சில் பேனாவால் எழுதக்கூடாது. நம்ம கோயில்கள்லாம் வந்து அந்த ஹால் டிக்கெட் நம்பர் எழுதி வைப்பாங்க, அந்த மாதிரி இல்லை, கையால் எழுதணும்னு முதலே நல்லா யாரோ புத்திசாலி அந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டாங்க. அதனால் கையால் அந்த மாதிரி ஹரிஸ்ரீ கணபதியே நமகா அப்படின்ட்டு வந்து எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அங்கே எழுதுவாங்க. அந்த மாதிரி அதுவும் வந்து அங்கே ரொம்ப ஒரு விசேஷமானதாக இருக்கும். அது மாதிரி இந்த சங்கராச்சாரியாருடைய வேறு ஒரு மணி ஒன்று அங்கே இருக்கும். அது என்ன மணி அப்படின்னா வாசுகி பாம்பே வந்து அங்கே மணியாக வடக்குநாதருக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மணியை அடித்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது நமக்கு சர்வதோஷங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது அங்கே ஒரு விசேஷம். ஆனால் அந்த மணியை வந்து எல்லாருமே டங் டங்குன்னு அடிச்சுட்டு இருக்க முடியாது, அங்கே இருக்கிற நம்பூர் தான் அதை வந்து அடிக்க முடியும். அதை நம்ம பார்க்குறது, தரிசனம் பண்ணுறது, அந்த மணி ஓசையை கேட்குறது கேட்குறதே ஒரு மிகப்பெரிய சர்வதோஷம் நீங்கும் ஒரு பரிகாரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு சின்ன சின்ன அம்சமுமே வந்து அங்கே ரொம்ப ஒரு விசேஷமானதாக ஒரு சக்தி வாய்ந்ததாக. ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த அங்கே இருக்கிற அந்த சிவன் கோவிலுங்கிறது எப்படி கொடுங்கல்லூர் பகவதி அப்படிங்கிறப்போ காளியே அங்கே ரொம்ப உக்ரமானவள், இருக்கிற காளிகள்லேயே உக்ரமானவள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற சிவன் கோவில்கள்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோவில் அப்படிங்கிறது இந்த வடக்குநாதர் கோவிலை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமர்நாத்தில் வந்து இந்த ஜூலை பௌர்ணமியிலேருந்து அடுத்த பௌர்ணமி ஆகஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு மாதத்தில் அந்த குளிர் பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பனியலங்கம் உருவாகிறது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் போகிறதால அந்த ஹீட்டுனால பெருசாக உருவாகிறதும் இல்லை, உருவாகுனா சீக்கிரம் கரைஞ்சும் போய்டுது. இப்போ பார்க்கும்போது இங்கே வந்து இவ்வளவு மக்கள் வராங்க, தரிசனம் பண்ணுறாங்க, அவ்வளோ விளக்குகள் எரியுது, எல்லாமே இருந்தாலும் கூட அந்த நெய் வந்து கொஞ்சம் கூட உருகிறது கிடையாது. 12 அடி உயரம், 25 அடி அகலம், நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு சுயம்பு லிங்கமாக அந்த லிங்கம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இங்கே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த எழுதுறது அப்படிங்கிறது, சங்கராச்சாரியார் சமாதியில் பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து இங்கே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த கோயிலில் வந்து வேண்டிண்டா அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொன்னால் ஆதிசங்கரரே அதுக்கு வந்து ப்ரூஃபாக இருக்கார், நிரூபணமாக இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னால் இவருடைய அம்மா அப்பா 2 பேரும் அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால் 2 பேரும் மிகப்பெரிய புண்ணியவான்கள். அவங்க 2 பேரும் பல கோவில்களுக்கும் போகிறாங்க, போய் வேண்டிக்கிறாங்க. கடைசியாக வடக்குநாதர் கோவிலுக்கு வராங்க. வடக்குநாதர் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு புத்திரபாகியம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து வேண்டின்ற பிறகு தான் ஆதிசங்கரர் வந்து பிறக்கிறார். அவங்களுக்கு புத்திரபாகியம் அப்படி. அப்போ அசரீரியே வந்ததாக சொல்லுவாங்க, நானே உனக்கு வந்து குழந்தையாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி பிறக்கிறது. அதுக்கப்புறம் தான் இவங்க சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு காலடிக்கு திரும்ப வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சங்கரன் பிறக்கிறான் அப்படிங்கிறது உண்மையாக நடந்த கதை. இது ஏதோ வரலாறோ எதுவுமே கிடையாது, உண்மையாக அதாவது புனை வரலாறு கிடையாது, உண்மையாக நடந்த கதை அப்படின்னு சொல்லலாம். அதனால் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த கோவிலில் வந்து நிறைய பேர் வேண்டிக்கிறது
அப்படிங்கிறது நிறைய நடக்கிறது. அதே மாதிரி சிம்ஹோதரா அப்படிங்கிற ஒரு சிவகணம். இந்த சிவகணம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அங்கே கைலாஷில் சிவன் அவங்கெல்லாம் இருக்கும் பொழுது இந்த கணங்கள் ஏதாவது ஒன்று பண்ணும், சும்மா இருக்காது சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த சிம்ஹோதரா அப்படிங்கிற ஒரு சிவகணம் வந்து ஏதோ செஞ்ச உடனே சிவனுக்கு கோபம் வந்துச்சு. நீ போய் அந்த வடக்கநாதர் கோயிலில் போய் இரு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றார். அதுக்கப்புறமா தான் ஐயோ எனக்கு என்ன முக்தி அப்படின்ட்டு அந்த சிம்ஹோதரா அப்படிங்கிற சிவகணம் கேட்குறது. நீ அங்கே போயிட்டு உன்னை யாராவது ஏதாவது உங்ககிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க, மஞ்சமாதா மாதிரி தான். சபரிமலையில் மஞ்சமாதாவை பிரார்த்தனை பண்ணிக்க அவளுக்கு வந்து அந்த ஒரு அவ கொடுக்க நிறைய நமக்கு வந்து அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீ அங்கே போய் மக்களுக்கு அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா நீ வந்து என்னுடைய அம்சமாக நீ அங்கே இருந்து அவங்க பிரார்த்தனைகளை நீ நிறைவேற்று, நீ செய்ய உனக்கு வந்து புண்ணியம் அதிகமாகும், அப்புறமா நீ வந்து இங்கே வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறார். அதனால் இந்த சிம்ஹோதரா அப்படிங்கிற சிவகணம் என்ன பண்ணுறது, இங்கே திருச்சூருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு தனி சந்நிதி இருக்கு. அது ரொம்ப விசேஷமாக, ஏன்னா அவர் பிரார்த்தனை பண்ணால் கொடுத்துருவார் இல்லையா. அதனால் அது விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அந்த சிம்ஹோதரா அவரு தனி சிலையா இருக்கா, லிங்க ரூபத்திலேயே? லிங்க ரூபம் இல்லை, உருவமாவே சிவகணமா இருக்காங்க. அவருக்கு போய் பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. பிரார்த்தனை பண்ணால் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்கு, நிறைவேறிக்கிட்டும் இருக்கு, இல்லைன்னா வரமாட்டாங்களே. அதனால அந்த சிம்ஹோதரா அந்த சந்நிதி அப்படிங்கிறதும் அந்த கோவிலில் விசேஷம். அது மாதிரி பலிபீடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அங்கே வந்தும் நிறைய பேர் நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். இந்த இதில் வந்து இந்த பரமேட்டிக் காவு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பகவதி அப்படிங்கிறவ, அவரும் ரொம்ப ரொம்ப விசேஷமானவள். இந்த கோவில் நம்ம வடக்கநாதர் கோவிலுக்கு வெளியே அந்த அந்த கோவில் ஒன்று இருக்குது. ரொம்ப விசேஷமாக அந்த கோவிலில் பூஜைகள் எல்லாம் நடக்கும். நாங்கள் போயிருந்தப்போ அந்த ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப அற்புதமாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போயிருந்தப்போ ஒரு பொண்ணு, அது வந்து வடநாட்டில் இருந்து வந்த பொண்ணு. அவங்களுக்கெல்லாம் என்ன வழக்கம் அப்படின்னா, நேராக உள்ளே போயிட்டு தண்ணியை ஊற்றிடுவாங்க, லிங்கத்துக்கு தண்ணியை ஊற்றுவாங்க. அவங்களுக்கு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. தமிழ்நாட்டிலையாவது கொஞ்சம் சாமி கிட்ட போகலாம், ஆனால் வந்து கேரளா அங்கே எல்லாம் வந்து நம்ம ரொம்ப தூரத்தில் நின்று தான் விளக்கு வெளிச்சது, அவங்க காமிக்கிற தீப வெளிச்சதெல்லாம் அவ்வளோதான் போக முடியாது. அப்போது கொஞ்சம் நாங்கள் போயிருந்தப்போ அவ்வளோ சொல்லப்போனால் ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. யார், ஏன்னா இந்த கோவிலை பற்றி அவ்வளோ அதிகமாக வடக்கநாதர் கோவிலுக்கு போவாங்க வருவாங்க. ஆனால் வடக்கநாதர் கோவிலுக்கு போகிறவங்க இந்த பரமேட்டிக் காவு பகவதியையும் தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அவளுடைய சகோதரிகள்லாம் அங்கங்கே இருக்காங்க, இவளை இங்கே பக்கத்துலேயே இருக்காங்க. அதனால் இவ்வளோ போய் தரிசனம் பண்ணுறதுங்கிறது விசேஷம். அதனால் நாங்களும் போயிருந்தோம். ஆமாம், ஒரு 5-6 பேர் தான். இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா நேராக உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு சாமிகிட்டேயே போயிடுச்சு. அது பகவதி கிட்டேயே போனோடனே அதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு அந்த நம்பூதிரி பார்த்துட்டு குய்யோ மரியான்னு கத்தி அந்த பெண்ணையை வெளியே கூட்டிகிட்டு வந்து அந்த கோயிலையே சாத்திட்டாங்க. கோயிலையே சாத்திட்டு அந்த பொண்ணு உள்ளே போனதுக்காக அந்த பரிகாரம் எல்லாமே பண்ணி நாங்கள் அதுக்கு, ஆனால் நல்ல காலம் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம், இல்லைன்னா நாங்கள் அங்கே ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து போட்டு எல்லாம் முழுமையாக அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பியும் கோவிலை திறந்தாங்க. அவ்வளவு அவங்க வந்து அதை ரொம்ப புனிதமாக பாதுகாக்கிறாங்க. அந்த தெய்வம் அவளும் சிவனை பார்க்கறதுக்கு வரான். இவளுக்கான அந்த சந்நிதிங்கிறதும் இந்த இதுக்குள்ளே இருக்குது. சின்ன சின்ன வகையில் நம்ம வடக்கநாதர் கோவில்லையும் இருக்குது. இந்த பரமேட்டிக் காவு பகவதிக்கும் அவளுக்கான தனி கோயிலுங்கிறது அந்த காம்பவுண்டுக்கு வெளியே இருக்குது. அது மாதிரி நிறைய விசேஷங்கள். அந்த நம்ம போனோம், நேராக போய் சிவனை பார்த்து, நமக்கு வழக்கம் அப்படி தானே, நேராக போனோன்னே பார்ப்போம், எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்போம், கேட்டு வந்துடுவோம். 2 தேங்காய் இல்லை, 1 தேங்காய் 2 பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அதையும் தூக்கின்னு வந்துடுவோம். இதுதான் நமக்கு பழக்கம். ஆனால் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே என்ன விசேஷம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டே போய் பார்த்துட்டு அந்த சக்தியே நமக்குள்ள, அதுக்காக தானே இந்த கோயில்களுக்கெல்லாம் போகிறோம். அதுவும் இந்த கோயில்கள்லாம் ஏதோ 100 வருஷம் 50 வருஷம் கோவில் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ரொம்ப ஆத்மார்த்தமாக பூஜை செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற கோவில்கள், குறிப்பாக கேரளாவில்.
அதனால் அந்த மாதிரி போய் பார்த்து நம்ம இவைகளையெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பலிபீடம், சங்கராச்சாரியாருடைய அந்த நிலை, அப்புறம் வசிஷ்டருடைய இந்த குன்று, வசிஷ்ட மலைன்னே சொல்கிறாங்க. சின்ன பசங்க தான் எழுதணும்னு இல்லை, நமக்கும் வந்து பெருசாக ஒன்றும் பெரிய அறிவு ஒன்றும் இல்லை. நம்மளும் போய் ஹரிஸ்ரீ கணபதியே நமகான்னு எழுதலாம். எழுதினாலாவது நமக்கு நல்ல கொஞ்சம் ஒரு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சங்கரநாராயணர், ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணவர், ராமரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களை எல்லாம் பார்த்துட்டு பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம், பார்வதி எல்லாரையும் பார்த்துட்டு எல்லா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கேரளாலேயே ரொம்ப ஆதியான சிவன் கோவில் வடக்குநாதர் கோவில் வடக்க பார்த்துருக்கார். ரொம்ப விசேஷமானது. எல்லா பக்கங்களும் இருக்குது இருந்தாலும் அவர் பார்த்துட்டு இருக்கிறது வடக்கு. ஏன்னா வடக்குலேருந்து தான் அவர் வந்தார். கைலாஷ்லேருந்து அவர் வந்து விரும்பி குடிகொண்ட இடம் வடக்குநாதர் கோவில். அதனால் அது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். நிறைய சக்தி, எல்லா கோவில்களும் சக்தி, அதுலேயும் ரொம்ப விசேஷமான ஒரு சக்தி அப்படிங்கிறது இருக்குது. ரொம்பவே மேடம், ரொம்பவே அற்புதமாக இருந்த வடக்குநாதர், திருச்சூர் வடக்குநாதர் பற்றி தெரியாத விஷயங்கள் நிறையா சொல்லுங்க. அதுவும் அந்த பூதகணம் பற்றி சொல்லும் போது அப்போ கண்டிப்பாகவே அங்கே போயிட்டு ஒரு பிரார்த்தனைன்னு போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாகவே அதுக்கான பலன் வந்து நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவர் சொல்லி அந்த பூதகணங்கள் அங்கேயே அதுக்காகவே நம்ம பிரார்த்தனைக்காகவே அங்கே இருக்காரு அப்படின்னும் போது நிச்சயமாகவே கண்டிப்பாக அது ரொம்ப சின்ன 2 டிப்ஸ் சொல்லலாம். நம்ம சீரியஸாக சாமியை பற்றியே பேசணும். திருச்சூரில் லஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் போகிறவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போகலாம். அங்கே சாப்பிடும்போது சில குறிப்பிட்ட ஹோட்டல்ஸ் ரொம்ப நல்லா, அதாவது லஞ்சுங்கிறது அங்கே சாப்பிடலாம். அங்கே ஜென்ரலாகவே கேரளாவுக்கு போனால் அவங்களே கேட்பாங்க, கேரளா ரைஸ் வேணுமா, தமிழ்நாட்டு ரைஸ் வேணும். கேரளா ரைஸ் நம்மளால சாப்பிடவே முடியாது, முட்டையாக இருக்கும். மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. அதனால் தமிழ்நாடு அரிசின்னு சொன்னால் நம்ம ரைஸ் போடுறாங்க. அதே மாதிரி இந்த புளி இஞ்சின்னு ஒன்று, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே திருச்சூரில். அதாவது அதில் என்ன அப்படின்னா புளி, வெல்லம், இஞ்சி 3த்தையும் அவங்க பண்ணி லேகிய மாதிரி இருக்கும். நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கிடைக்கிற இடத்துல அதை வாங்கிக்கலாம், வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி திருச்சூர் வந்து அந்த உணவுக்கு வந்து ரொம்ப விசேஷம். அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸில் சாப்பாடுங்கிறது நல்லாயிருக்கும். ஸோ இப்படியே கோயம்புத்தூர்லேருந்து போகிறோம் இல்லை இப்படி போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி அங்கே போய் சேர்றதுக்கு அந்த அநேகமாக லஞ்ச் டைமில் போவோம், சாப்பிட்டுட்டு போகலாம். ஓகே மேடம், கண்டிப்பாக கேரளா கூப்பிட்டு போயிட்டீங்க, ஒரு லஞ்சு சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்துட்டீங்க எங்களை. புளிஞ்சியும் கொடுத்தாச்சு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இன்னும் கண்டிப்பாக நம்ம அந்த கேரளா பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்து வந்து நிறைய கோயில்கள் வந்து எனக்கு நிறைய ஆர்வமாக இருக்குது. நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் நான். உங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோயில்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம அதை பற்றி பேசலாம் மேடம். தேங்க்யூ மேடம்.